ஏன் இப்படி எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கத்திட்டு இருக்கீங்க? பாத்தீங்கல்ல இந்த வீட்டு அதிகாரத்தை. இங்க பேச கூட எனக்கு சுதந்திரம் இல்ல. அடி வாங்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? இப்ப நீ மங்க அடிச்சதுக்கு தான் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? நான் எதுவுமே பேச தயாரா இல்ல. நான் போறேன். இனி இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது. கண்மணி, இந்த பாருமா, ஒரு வீட்டுல எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறது சகஜம்தான். அதுக்காக வீட்டை விட்டு போறேன்னு குதிச்சுட்டு இருப்பியா? இதப்பா, இவனும் உனக்கு அத்தை தானே? சரிம்மா, உங்க அம்மா அடிச்ச மாதிரி நினைச்சுக்க. சும்மா பாய் வார்த்தைக்கு சொல்லாதீங்க மாமா. எனக்கு இந்த வீட்டுல மரியாதையே இல்ல. ராசாத்துக்கு தான் எல்லாம் மரியாதை. ராசாத்துக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறாங்க. ஆனா நான் கை தெரியாம பட்டுருச்சுன்னு சொல்லியும் என்ன கை நீட்டி அடிக்கிறாங்க. ஆனா அத யாரும் என்ன ஏது ஏன் இப்படி செஞ்சேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. இப்படி ஓர் வஞ்சனை பாக்குற இந்த வீட்டுல என்னால எப்படி இருக்க முடியும்? கண்மணி, அப்படிலாம் யாரும் இங்க இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. ஏமா, வாழ வந்த பொண்ணு இப்படி புருஷனை விட்டுட்டு பொட்டி தூக்கிட்டு போறது நல்லாவா இருக்கு? நல்லா இல்லதான். வேணா ஒண்ணு பண்ணுங்க, என்னோட புருஷனையும் என்னோட அனுப்பி வைங்க. சொத்து பத்தெல்லாம் எதுவும் வேண்டாம். நாங்க ஒன்னும் மத்தவங்க மாதிரி ஒண்ணும் இல்லாதவங்க இல்ல. என் புருஷனை எப்படி பாத்துக்கணுமோ அப்படி நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு எங்க அம்மா வீட்டுல ஒண்ணா இருந்துக்கிறோம், இல்லன்னா தனி கொடுத்தன போய்க்கிறோம். என்னது உங்க அம்மா வீட்டுக்கா? அதுக்கு நீ எவனாவது முதுகெலும்பு இல்லாதவன பார்த்து கட்டியிருக்கணும். நீ இழுத்து இழுப்புக்களை ஓடி வரதுக்கு நான் உங்க வீட்டு நாய்க்குட்டி இல்ல. இப்ப என்ன, நீ கிளம்புன அவ்வளவுதானே? கிளம்புடி. டேய் குமாரா, சும்மா இரு. இது எல்லாத்துக்கும் யார் காரணம்? இந்த ராசாத்தி தான். இங்க பாரு ராசாத்தி, நீ இவ்ளோ நாள் வெகுளியா இருந்துட்ட. இனிமேலும் அப்படியெல்லாம் இருக்காத. நீ எதையும் தப்பா எடுத்துக்காம அப்பாவியா இருக்க. அதனாலதான் எல்லாரும் உன் தலையில மிளகா அரைக்கிறாங்க. அத்தை, நான் எதுவுமே பண்ணல அத்தை. எனக்கு தெரியும் ராசாத்தி, ஆனா உனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. கண்மணியும் மரகதம் அக்காவும் உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு குறிக்கோளா இருக்காங்க. நீ எதுவும் பண்ணாம இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து உன்கிட்ட தான் முடிச்சு போடுவாங்க. நீ இது வரைக்கும் இருந்த மாதிரி இருக்காத. இனிமே நீ பண்ற ஒவ்வொரு விஷயமும் யோசிச்சுதான் பண்ணணும். இல்லைன்னா உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. பயப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் யாரும் உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது. அப்படி நீ இந்த வீட்டை விட்டு போனா நான் இறந்து போனதுக்கு சமம். என்ன அத்தை இப்படி பேசுறீங்க? நீ பயப்படாம இரு ராசாத்தி, நான் இருக்கேன். ஆனா எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணு. சரிங்க அத்தை. இனி கண்மணி கிட்ட கொஞ்சம் பார்த்து பழகு. சரி அத்தை. நான் சொல்றத உன்கிட்ட சொல்லிட்டேன். இனி நீதான் பார்த்து நடந்துக்கணும். என்ன ராசி இல்லாதவ, என்னாலதான் எல்லா பிரச்சனையும்னு பெரியத்த சொல்றாங்க. கண்மணியும் கூட சேர்ந்துகிட்டு சொல்றா. நான் உண்மையிலேயே ராசி இல்லாதவளா? ரசதி, ரசதி,
அப்பா அப்புறம் யார் என்ன சொன்னாலும் நீ அதை காதில் வாங்கிக்காதம்மா. நீ உன் புருஷன் சொல்றதை மட்டும் கேளு. அவர் மட்டும்தான் உனக்கு. இதனால அவர் தான் பார்க்க போறேன். இதெல்லாம் நீ வேணும்னு தான் பண்ணிருக்க. ராசி கெட்டது. பண்றதையும் பண்ணிட்டு நீலி கண்ணீர் வடிக்கிறியா? மரியாதை வெளியில போயிடு, இல்லன்னா அவ்வளவுதான். பெரியத்த, நீங்க வேணும்னே இதான் சாக்குன்னு வச்சு என்ன திட்டுறீங்க. இது நல்லா இல்ல. ஏய், பண்ற தப்புலாம் பண்ணிட்டு எங்க பெரியம்மாவை கிட்ட சொல்றேன். கினியா, உட்காருடா. மாத்திரை கூட ஒழுங்கா வச்சுக்க தெரியல. டேய், எதுக்குடா அவள அடிச்ச? ஏதோ தெரியாம நடந்துருச்சு. அம்மா, என்னமா தெரியாம நடந்துச்சு? வலி தாங்க முடியலமா. டேய், தெரியாம தானே நடந்திருக்கும். உன்னை ஹாஸ்பிட்டல் எப்படி வச்சு பாத்துக்கிட்டா தெரியுமா? அவளை போய் கை நீட்டுற. இதெல்லாம் சரியில்லை இனியா. சரி விடு, ஏதோ வலி பொறுக்காம அடிச்சிட்டான். புனிதா, அந்த மாத்திரையை கொடு. சாமி, என்ன இது? அந்த குழந்தை தூக்கிட்டு போயிடுச்சு. நம்ம வேணா இன்னொரு தடவை பூ போட்டு பார்க்கலாமா சாமி? அப்படிலாம் பார்க்க கூடாதுமா. ஆத்தா மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கா. உன் வாழ்க்கைக்கே பூடகமா ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறா. ஆத்தாவோட விளையாட்டு நமக்கு தெரியாதுமா. எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. என்ன ஆத்தா இது? நான் இது வரைக்கும்
உன்கிட்ட கேட்ட எல்லாத்துக்கும் நல்லதோ கெட்டதோ ஒரு பதில் சொன்னேன். ஆனா எதுக்கு பதிலே சொல்லலன்னா இத நான் எப்படி எடுத்துக்கிறது? நல்லது எதுன்னு ஒரு முடிவை சொல்லுன்னு உன்கிட்ட கேட்டு வந்தா அதுக்கு பதில் சொல்லாம வேற ஏதோ சொல்றியா அத்தா? உன் மகளை பாடப்படுத்துறிய, இது உனக்கே நல்லா இருக்கா? ஆனா நான் உன்கிட்ட இருந்து இதுக்கான பதில தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். எனக்கு எது நடந்தாலும் நான் உன்னதான் கேட்பேன். நீதான் எனக்கு பொறுப்பு. இல்ல அதான் உன் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் பிடிக்காது, அவ ஓகே சொல்ல மாட்டான்னு சொன்னீங்க. எப்படிடா இது சாத்தியமாச்சுன்னு ஒரு சின்ன ஷாக்கு. டேய், அவ அப்படிதான்டா சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்ப எல்லாமே சரியா போச்சு. டேய் என்னடா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? எப்படிடா சரி பண்ண? கொஞ்சம் விழாவரியா சொல்ல. அது சரி, அதையே நீ கேக்குற? இல்ல உன்ன மாதிரி யாருக்காவது பிரச்சனைல இருந்தா அவங்களுக்கு உதவி செய்யலாமே தான். டே மச்சி, மத்தவங்களுக்கா இல்ல உனக்கா? அதான் தெரியுதுல்ல, சொல்லி தொலைடா. சரி 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 மச்சா, சொல்றேன்டா. டே மச்சான், இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பீடா இருக்குடா. அத அவளுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன். மத்ததெல்லாம் தானா நடந்துச்சு. அப்படியா? அப்ப பீடா கொடுத்தா நடந்துருமா? டேய் உண்மையா நடக்கும்ல? ஏய், கண்டிப்பா நடக்கும் மச்சான். ஆனா அது எப்படி அவ கையில கொடுக்கறது? கையில கொடுத்தா சந்தேகம் வராது? ஏய், அப்படியாடா கொடுப்பாங்க? எதுனா ஸ்வீட்டு இல்ல சாமி பிரசாதத்துல அத கலந்து கொடுத்துடணும். சூப்பர்ரா, நீ சொன்ன மாதிரி கலந்து கொடுத்துடுற. சரி, இப்ப நான் வந்தா அது எனக்கு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும்டா. நீ வாடா, நான் வாங்கி தரேன். சரி, இதோ வந்துடுறேன். உனக்கும் இனி எனக்கும் இருக்கிற பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது. அதுக்கு போய் இப்படி அழுதுட்டு இருந்தா சரியாயிடுமா? அது என்ன பண்ண சொல்ற கண்மணி? என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் சாமி கிட்ட முறையிட்டு அழகு தவிர வேற வழி இல்லை. அப்படியெல்லாம் மனசு நொந்து பேசாத. நான் இருக்கேன் உனக்கு. என்னடா நம்ம கிட்ட சண்டை போட்டுட்டு இப்படி ஆறுதலா பேசுறாளேன்னு பாக்குறியா? குடும்பம்னா அப்படிதான் இருக்கும் ராசாத்தி. ஒரு நாள் அடிச்சுக்குவோம், ஒரு நாள் கூடிக்குவோம். சரி, அதை விடு. உன் பிரச்சனைக்கு சாமி தான் பதில் சொல்லணும்னு சொல்லிட்ட. அந்த சாமி தான் என்ன அமைச்சிருக்கு. உனக்குனே வந்த மாதிரி பழனில இருந்து இந்த பிரசாதம் என் கைக்கு வந்திருக்கு. பழனிமலை முருகனுக்கு ஸ்பெஷல் அபிஷேகம் பண்ண பிரசாதம் இது. மனசுல இருக்கிற குறைய நிறைவேத்த சாமி கிட்ட சொல்லிட்டு இத சாப்பிட்டா உன் மனக்குறை எல்லாம் சரியா போயிடும். இந்தா சாப்பிடு. இத கேக்க யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? உங்களுக்கு என்னமாமா தெரியும்? பார்க்க கொஞ்சம் குண்டா இருக்கேன், அவ்வளவுதானே. பாருங்க, என்ன மாதிரி உங்களுக்கு
சிலம்பு சுத்த தெரியுமா? இப்ப பாருங்க, நான் சுத்தி காட்டுறேன். மாமா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மாமா. ஆண்டவா, ராசாத்தி, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. அதுலயும் இந்த மாதிரி கோவப்பட்டு பேசும்போது இன்னும் ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏமாமா, என்கிட்ட சிரிச்சு பேசுறதை விட கோவப்பட்டு பேசுறதா அதிகம். ராசாத்தி, மாமா, நான் ஒண்ணு சொல்லவா? மாமா, இங்க பாருங்க மாமா. மாமா, ஏய் ஏய், கையட்ரி. நீ சூப்பர் ஃபிகர் மாமா. மாமா, ஏய், கையட்ரி. வெக்கப்பட மாட்டியா? வெக்கப்படு. ஆமா, வெக்கப்படுறாங்க. வெக்கப்பட்டா நீ ரொம்ப அழகா இருப்ப. வெக்கப்படு மாமா. ராசாத்தி, வெறிய தாத்தா, வெளியே போ. அத்தை, நீங்க தான் இந்த வீட்டுக்கு ராணி. நீங்க எது பண்ணாலும் ஏய், அதுல ஏதாவது ஒரு நல்லது இருக்கு அத்தை. அத்தை, நீங்க ஹீரோயின் மாதிரி அழகா இருக்கீங்க. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லைன்னு இப்பதானே அத்தை சொன்னேன். ராசாத்தி, நீ ஏதோ மாதிரி பண்ணிட்டு இருக்க. நான் பண்றது மட்டும் எல்லார் கண்ணுக்கும் தெரியுது. நீங்க இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு உதவி செய்யறீங்க, எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஆனா உங்களுக்கு இந்த வீட்ல மரியாதையே இல்ல. எல்லாம் அந்த மரகத அத்தைக்கு தான். அப்படிலாம் பேசக்கூடாது. அவங்க தான் எல்லா தப்பும் பண்றாங்க. அவங்களுக்கு மட்டும் என்ன கொம்பா முளைச்சிருக்கு. சும்மா இந்த வீட்ல அவங்க வச்சது மட்டும்தான் சட்டமா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன் அத்தை, நீங்க ஏன் கண்ணு முன்னாடியே உங்களை மிரட்டுறது, திட்டுறது? ஆஹா, நாம நினைச்சதை விட செம்மையா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கே. இன்னைக்கு ஒரு ரணகலும் இருக்கு. ராசாத்தி தூள் கிளப்பிட்டு இருக்கா. கண்டிப்பா பெருசா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. யார பார்த்தாலும் கைய ஓங்குறது, அது என்ன கெட்ட பழக்கம்? எல்லாரும் அடிக்கிறது. ஐயோ, நான் அடிச்சா 1 டன் வெயிட் இல்ல, 1.25 டன் வெயிட். என்னடி என்ன பேசுறோம், ஏது பேசுறோம் தெரிஞ்சுதா பேசிட்டு இருக்கியா? ஓ, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? இவ்வளவு நேரம் அமைதியா இருந்துட்டு நான் என்ன பேசுறேன்னு பாத்துட்டு இருந்திருக்கீங்களா? ராசாத்தி, நீங்க சும்மா இரு. சும்மா இருங்க. இல்ல அத்தை, இவங்க கீழே போய் ராசாத்தி இந்த மாதிரி சொன்னா, அந்த மாதிரி சொன்னானே வாய் கிழிய பேசுறது. ராசாத்தி, அமைதியா இரு. ஏய், வாய மூடி. ஏய், நீ ரொம்ப பேசுற. உங்களை விடவா பேசிட்ட? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு என் மேல அப்படி என்னதான் கோவம்? நான் எது பண்ணாலும் அது தப்பு, இது தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா எல்லா தப்பையும் உங்க மருமக தான் பண்றா. ஆனா அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஆனா நாங்க ஏதாவது பண்ணா அது நல்லதாவே இருந்தாலும் உங்க கண்ணுக்கு தப்பாதான் தெரியும். சும்மா இரு ராசாத்தி.
நான் என்ன பாவம் பண்ண? இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், ஏய் என் மாமா கூட நான் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சது தப்பா? நான் ஒண்ணு சொல்லவா? இங்க பாருங்க, நான் தப்பாலாம் பேச மாட்டேன். பாருங்க, என் மூஞ்ச பாருங்க. சொல்லுங்க, நான் ராசி இல்லாதவளா? ஆ? நான் ராசி இல்லாதவளா? என்ன பண்ண சொல்ற? நீ தாண்டி ராசி இல்லாதவ. சும்மா வாயை மூடு. உன்னை மட்டும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டா போதும், இந்த குடும்பமே நல்லா சந்தோஷமா இருக்கும். என்னடி முறைக்கிற? உண்மைதானே சொன்ன? சும்மா இரு. என்னடி டீ போட்டு பேசுற? வாய் ரொம்ப நீளுது. ராசாத்தி, உனக்கு என்ன பைத்தியம் அடி பிடிச்சிருக்கு? ஏன்டி இப்படி வம்பு வளர்க்குற? என்ன மங்கை, ஓ மருமகளை மரியாதை குறைவா பேச சொல்லிட்டு இப்ப தடுக்கிற மாதிரி நடிக்கிறியா? மரியாதை கெட்டுடும். ஏய் மருகதா, என் அத்தைய மரியாதை இல்லாம பேசுன அவ்வளவுதான். உன்னை 2 அடி அடிச்சா நீ அமைதியா இருப்ப. என்ன அடிப்பியா? ஏய், நான் ஒரு அடி அடிச்சா ஆட்டமெல்லாம் அடங்கி போயிடும். என்ன கை நீட்டி அடிச்சிருக்கடி நீ. அடிச்சா ராசாத்தி, ஏய், அழுது கால்ல விழுந்தா விட்டுருவோம் நினைச்சியா? அவ ஏதோ சுயநினைவு இல்லாம பண்ணிட்டாக்கா. அவ எப்படி பண்ணான்னு கேக்கல, அவ பண்ணதுக்கு என்ன பண்ணலாம் தான் நான் கேக்குறேன். நாம முன்னாடியே பேசினதுதான். இன்னொரு தடவை ராசாத்தியால சின்ன பிரச்சனை வந்தாலும் அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு. அதுக்கு நீயும் ஒத்துக்கிட்ட மங்கை. என்னையும் கண்மணியையும் அடிச்சு அவமானப்படுத்தி பெரிய பிரச்சனை பண்ணிருக்கா. இனி இந்த வீட்ல ராசாத்தி இருக்க கூடாது. உடனே அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பி வை. ஐயோ, நம்ம விளையாட்ட செஞ்சது வினையா போச்சு. என்ன மன்னிச்சிருங்க பெரியத்த, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நான் செஞ்சது தப்புதான், ஆனா வேணும்னே பண்ணல. நான் கடைசியா பூஜை ரூம்ல உட்கார்ந்து சாமி கிட்ட வேண்டதான் ஞாபகத்துல இருக்கு. எனக்கு என்ன ஆச்சு, நான் ஏன் இப்படி கிறுக்குத்தனமா நடந்துக்கிட்டேன், எதுவுமே எனக்கு புரியல. ஏய், என்னடா சொல்ற? என்னடா வளர? அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல? நீயும் அங்கதானே இருந்த? நான் அங்கதான் இருந்தேன், எனக்கு எல்லாம் தெரியும். உண்மையிலே ராசாத்தி மேல எந்த தப்பும் இல்லை. ஏய் குமரா, என்னடா சொல்ற? எல்லாரும் ராசாத்தி அடிச்சுட்டா, சுயநினைவு இல்லாம ஆட்டம் போட்டா அது இதுன்னு சொல்றீங்களே. அவ எதனால அப்படி பண்ணான்னு ஒரு செகண்ட் நீங்க எல்லாம் யோசிச்சு பார்த்திருந்தீங்கன்னா உண்மை புரிஞ்சிருக்கும். ஐயோ, இந்த ஆள் திடீர்னு உள்ள புகுந்து எல்லாத்தையும் கெடுத்துருவாரு போல இருக்கே. ராசாத்தி அப்படி நடந்துக்கிட்டதுக்கு நான் தான் காரணம். டேய், என்னடா சொல்ற? நான் கண்மணிக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்.
அவளை சாப்பிட வைக்க முயற்சி பண்ணேன். அது எப்படியோ ராசாத்தி சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. என்ன வாங்கிட்டு வந்த, என்ன சாப்பிடுற மாதிரி ஒண்ணுமே புரியலையே, விவரமா சொல்றான். நான் அவளுக்கு வாங்கிட்டு வந்தது எப்படி ராசாத்திக்கு போச்சுன்னே தெரியல. அட பாவி, கட்டின பொண்டாட்டிக்கு யாராவது இப்படி பண்ணுவாங்களாடா? நம்ம குடும்ப மானத்தை வாங்குறதுக்கு பிறந்திருக்கேடா. நீ பண்ணதுக்கு இப்ப பாரு ராசாத்திக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டாக்கி வச்சிருக்கேன். என்னங்க? ஏன்டா இப்படி பண்ண? தெரியாம பண்ணிட்டப்பா. விடுங்கண்ணே. விடு தம்பி, தெரியாம பண்ற தப்பானது. கட்டா பொண்டாட்டிக்கு மயக்க மருந்து கொடுத்து சொல்லவே வாய் குடிச்சுடா. நீ எல்லாம் எனக்கு பிள்ளையே கிடையாதுடா. மூஞ்சிலே முழிக்காதடா. அண்ணே விடுங்கண்ணே. தப்பெல்லாம் நம்ம பேர்ல வச்சுக்கிட்டு பிள்ளைங்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? இருந்தாலும் இவன் என்ன காரியம் பண்ணிருக்கான் தம்பி? விடுங்கண்ணே. இனியா குமரனை கூட்டு உள்ள போட. ஏய், தப்பெல்லாம் உன் பையன் மேல இருக்கு. அப்பாவி ராசாத்திய வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு இந்த குதி குதிச்சிட்டு இருக்க. போடி, உன் புள்ள வாழ்க்கையில என்ன பிரச்சனைன்னு போய் பாரு. போ. ராசாத்தி மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல. ராசாத்தி, நீ உள்ள வா. என்ன தப்பு இல்ல. எதை சாப்பிட்டு செஞ்சிருந்தாலும் அவ ஆள் மனசுல என்ன அடிக்கணும்னு இருந்திருக்கு. அதனால என்னடா மச்சான், கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். இப்படி கடகடன்னு குடிச்சிட்டு இருக்கான். ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுதுடா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. வீட்டில் ஏதோ பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ரவுண்டு போனால் அவனே தானா சொல்லுவான்டா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. டேய், என்னடா என் முகத்தையே பாக்குறீங்க? உங்களுக்கு சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்க. குடிங்க குடிங்கடா. ஆரம்பிக்கலாமா? என்னடா அலையிறானுங்க. போடா. எடுத்து குடிங்க. சியர்ஸ். டேய் டேய் இனியா, என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி கண்ணு மண்ணு தெரியாம குடிக்கிற? எப்பா, ராசாத்தினால மறுபடியும் உனக்கு ஏதாவது பிரச்சனையாப்பா? அவளால பிரச்சனை இல்லடா, பாவம் அவளுக்கு தான் பிரச்சனை. அவளை என்ன பண்றதுன்னே தெரியலடா. என்னடா சொல்ற? டேய் டேய் டேய். ஆமாண்டா, என்ன நடந்துச்சு தெரியுமா? டேய், பாவண்டா அந்த ராசாத்தி. பாவம்தான், அதான் மனசு கேட்கல. டேய் டேய் விடு. டேய் டேய் மச்சான், என்னடா இவன் இப்படி குடிக்கிறான்? டேய், பாவம்னு தெரியுது இல்லடா. அப்ப அவளுக்கு சப்போர்ட்டா நீ பக்கத்துலயே இருக்க வேண்டியதுனடா. அதை விட்டுட்டு நேரில் அவளை பார்க்குறப்பெல்லாம் எரிஞ்சு விழுக வேண்டியது. அப்புறம் ஆள் இல்லாதப்ப இந்த மாதிரி குடிச்சிட்டு ஃபீலிங்கை கொட்டுறது. ஆமாண்டா மச்சான், நீ சொல்றதும் சரிதான். இவனுக்கு இதே வேலையா போச்சுடா. டேய் மச்சான், நீங்களே என்ன புரிஞ்சுக்கலையேடா. அவ நல்ல பொண்ணுதான்டா. ஆனா ஐயோ பாவன்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணா அவ வேற மாதிரி எடுத்துக்கிறா.
அதான் எனக்கு என்னன்னு ஒதுங்கி இருக்கலான்னு பார்த்தா மனசு கேட்கலடா. மச்சான் இரு இரு, இனியும் உளர ஆரம்பிச்சிட்டான். இப்ப ராசாத்தி மேல அன்பை கொட்டுவான் பாரு. நாளை கேளு, இப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி பேசுவான். என்னடா பண்ணி தொலைறது? ஆமாண்டா, அவன் மனசுல ராசாத்தி மேல ஏகப்பட்ட அக்கறை இருக்கு. என்ன அத அவனே ஏத்துக்க மாட்டேங்கிறான். நாம எவ்வளவு எடுத்து சொல்லியும் பிரயோஜனமே இல்ல. டேய், இதெல்லாம் அவனா புரிஞ்சுக்கிட்டாதான்டா உண்டு. ஏய், என்னதானடா திட்டுறீங்க? நான் ராசாதி குடும்பம் பண்றேன்னு தானே திட்டுறீங்க. நான் மனசார எதுவுமே பண்ணலடா. ஆனா ஒரு விஷயம்டா, ராசாத்தி தங்கமான பொண்ணுடா. அவ்வளோ மாதிரி நல்ல பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. ஆனா நல்ல பொண்ணா இருந்தா என்ன பிரயோஜனம்? அப்ப சந்தர்ப்ப சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க தெரியலையே. எல்லா பிரச்சனையும் அவளே போய் மாட்டிக்கிறா, அதுக்கப்புறம் அசிங்கப்படுறா. அதை பார்க்கும்போது என் மனசு கேட்கலடா. டேய் டேய் வேலையா? டேய் 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 குடுறா, நான் குடிக்கணும். கொடுக்க முடியாது, போடா. ரொம்ப அழுகழியா வருதுடா. எப்படியும் இன்னும் ஒரு வாரமோ 10 நாளோ அதுக்குள்ள எங்க பெரியம்மா அவளை வீட்டை விட்டாச்சு துரத்தி விட்டுருவாங்க. ஏய், என்னடா சொல்ற? ஆமாண்டா, ஏற்கனவே பெரியம்மாவுக்கு அவளை பிடிக்காது. இப்போ வேற அவங்கள வேற அஷ்டாளா. பெரியம்மா அவளை சும்மாவே விடாது. அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டு தான் மறு வேலை பார்க்கும். ஆனால் இருந்தாலும் ராசாத்தி பாவம்டா, ரொம்ப நல்ல பொண்ணு. டேய், இவனுக்கு ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா. ராசாத்தியை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான்டா இவன். டேய், ராசாத்தி எதுலாவது ஒன்று மாட்டி கூனி குறுகி நிற்கும் போது அவள் மோத பாவனமே, அவ்வளோ பாவமா இருக்கும்டா. பச்சை குழந்தடா அவ. அவ்வளோ போய் திட்டுறதுக்கு இவங்களுக்குலாம் எப்படி மனசு வருதோ தெரியல.